யூரின் போயிட்டு வந்தால் ரொம்ப ஸ்மெல் அடிக்கிற மாதிரி உணர்றீங்களா? அப்போ இந்த பதிவு உங்களுக்கானது. யூரின் போயிட்டு வந்தால் ரொம்ப கடுமையான ஸ்மெல் இருக்குது, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாரோ ஒருத்தர் இந்த சிரமத்துக்கு உள்ளாயிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் உணர்றீங்க, அல்லது உங்களுக்கே இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா தயவுசெய்து அந்த பதிவை கண்டிப்பாக அவங்களுக்கோ நீங்களோ தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு வியாதியோட கண்டிப்பான அறிகுறிங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம், அதுக்கான சொல்யூஷனையும் பார்க்கலாம். இப்போ இந்த யூரின் போயிட்டு வந்தோடனே பயங்கரமான ஸ்மெல் இருக்குது அப்படின்னா நீங்கள் உணர வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அல்லது கேட்க வேண்டிய விஷயம், அவங்களுக்கு மோஷன் சிரமம் இருக்கா, அதாவது மோஷன் சரியாக போகாமல் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான். கான்ஸ்டிபேஷன்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அடர் மஞ்சளாக இருக்கிறாங்க, அதிகமான ஸ்மெல் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. இது அடுத்தது வரக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடிக்கடி யூரின் போயிட்டு இருந்தாலும் இந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும், அல்லது எப்போவாவது யூரின் போயிட்டு வந்தாலும் இந்த ஸ்மெல் இருக்கும். மோஷன் ரொம்ப இறுக்கமாக இருக்குது, ரொம்ப கல் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது, வலி, ரொம்ப மோஷன் போகும்போது பயங்கரமான பெயின் இருக்குது, மோஷன் போகிற சமயங்களில் சில நேரங்களில் ரத்தப்போக்கு கூட இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடும். இடுப்போட அள்ளைகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பகுதியில் பயங்கரமான வலி இருக்கக்கூடும். இடுப்போட நடு பகுதிகள்லையும் பயங்கரமான பெயின் இருக்கக்கூடும். இடுப்பு கீழே தெம்பில்லாத ஒரு நிலை, அது மட்டும் இல்லைங்க, அடிக்கடி கெண்டை பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு நிலை, மனசுக்குள்ளே இனம் புரியாத பயம், ஸ்கின்ல திடீர்னு அரிப்பு மாதிரி, சட்டுன்னு ஒரு அரிப்பு மாதிரி, அது தடிக்கிற மாதிரியோ அல்லது வெறும் அரிப்பாவோ வரக்கூடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதாவது யூரின் ஸ்மெல்லாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. வாட்ச் பண்ணுங்கள். இது உங்களோட மலக்குடல், அடுத்தது உங்களோட சிறுநீர்ப்பை ரெண்டுமே பாதிச்சிட்ருக்கு அப்படின்னு உங்களுக்கு உணர்த்திட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். ஸோ தயவு செய்து இது அடுத்த கண்டிஷன், அடுத்த பெரிய இஷ்யூவுக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்னா உங்கள் உடம்பு சொல்கிறத உடனே லிசன் பண்ணுங்கள். பிரச்சனைக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது அக்குபஞ்சர் சிறந்த தீர்வாக இருக்கும். மருந்தில்லா மருத்துவம் ட்ரை பண்ணுங்கள்.